friends, welcome to Kaatupayile channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ டிக்கா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புலாவ் செய்யறதுக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாம அரிசியை வடிச்சு செய்ய போறோம். இந்த மாதிரி செய்யும்போது அரிசி உடையாம ஒன்னோடு ஒன்று ஒட்டாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல செய்யற மாதிரி உதிரி உதிரியா இருக்கும். ரைஸ் வடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்ச உடனே பாஸ்மதி அரிசியை போட்டுருங்க. ரைஸ் ஒட்டாம வர்றதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல 5 கிராம்பு, 1 ஏலக்காய், 3 பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கறதுனால இதோட வாசனை அப்படியே ரைஸ்ல இறங்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸ் வேகிறதுக்குள்ள நாம டிக்கா மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர், பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அரிசி 3/4 பாகம் வெந்துடுச்சு. இதை வடித்து எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்க கியூபா கட் பண்ணி சுடு தண்ணியில் சால்ட் போட்டு 2 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இதை வடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச டிக்கா மசாலாவில் போட்டுடலாம். பொட்டேட்டோவை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி வெங்காயத்தையும் சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி அதையும் இந்த டிக்கா மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இது மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆனியனையும் தோசைக்கல் மேலே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரெடியாக 2 நிமிஷம் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ஆனியன் ஃப்ரை ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் 200 ml ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலையை போட்டுக்கோங்க. இப்போ இதில் 6லேருந்து 7 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கழுவி எடுத்து வச்ச புதினாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. புதினா வதங்கின உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம தம்மில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணி இல்லாமல் தம்மில் போட்டோம்னா அடியில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். பாருங்க, சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். சாதத்தை இந்த மாதிரி எல்லா சைட்லையும் பரவுற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ டிக்காவையும் போட்டுக்கோங்க. இப்போது அதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புலாவை ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிளேட்டை போட்டு மூடி தம்மில் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. தம்மில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட பொட்டேட்டோ டிக்கா புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பொட்டேட்டோ டிக்கா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.